அவருடைய சொந்த ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கார். அதுக்கு ஃபுல் உரிமை அவருக்கு இருக்கு. ஆனா அவர் இதை ஒரு உபதேசமா சொல்லியிருக்கார். அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்ட்டியை சார்ந்தவர்கள் நீங்க பொட்டெல்லாம் வச்சுக்கிறேன், அதனால பார்ட்டி விஷயமா வரும்போது மட்டும் மத அடையாளங்களை எடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறதா நான் பார்த்தேன். அது முதல்ல அவர் பார்ட்டியில இருக்கக்கூடிய பல மந்திரிகளே குங்குமம் வச்சுக்கிறாளே, அப்ப அவளுக்குலாம் என்ன சொல்வார்? அவளுக்கு உபதேசம் பண்றாரா? ஏன்னா எப்படி இருந்தாலும் அடியனுக்கு தெரிஞ்சு நான் இந்த பார்ட்டியை சார்ந்தவன் அல்லன், சரி, அதனால நான் ஏதோ திருமண் இட்டுக்கிறேன், விபூதி இட்டுக்கிறேன், இப்ப எனக்கு அது பொருந்தாது. பார்ட்டியை சார்ந்தவர்களை பத்தி தான் அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னா அவருடைய மந்திரியை பத்தி அவரே விமர்சிக்கிறாரா? முதல் கேள்வி. ரெண்டாவது, ஒத்துக்கிறேன், அதுல அவர்களுடைய துணைவியார் மனைவியார்கள் யாரா இருந்தாலுமே அவ பார்ட்டியோட ஒரு எம்பியா இருக்கணுங்கிறது இல்ல, பட் தே மே பி எ மெம்பர் ஆஃப் த பார்ட்டி. அவர்கள் எத்தனையோ பேர் திருமாங்கல்ய சரடு வச்சுட்டு இருக்கா, பொட்டு வச்சுட்டு இருக்கா, பூ வச்சுட்டு இருக்கா, கோவிலுக்கு போறா, கும்பாபிஷேகத்துக்கு போறா, இதெல்லாம் என்ன சொல்வார்? ஒண்ணும். ரெண்டாவது, மத அடையாளங்கள்னு சொல்றாரு இல்லையா? இப்போ நிறைய பெண்கள் இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் பர்தா போட்டுன்னு வரா. பர்தாங்கிறது அது மத அடையாளமா இல்லாட்டா அது எப்படி? இப்போ கிறிஸ்டியன்ஸ் கிராஸ் போட்டுன்னு அவர்கள் பார்ட்டியில இருக்கலாம், அதுவும் ஒரு மத அடையாளம் தானே. மேல ஸ்கல் கேப் போட்டுக்கிறா இல்லையா முஸ்லிம்ஸ், அதுக்கு என்ன சொல்வார்?